உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். என்ன 2ல 1? பாசாங்க பண்ணாத உஷா, உன் மேரேஜ் பத்தி தான் கேக்குறேன். ஓ காட். நான் தான் எனக்கு ஏற்கனவே இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. விருப்பம் இல்லையா? முரளியை மேரேஜ் பண்றதுல விருப்பம் இல்லையா, இல்ல மேரேஜே பண்ணிக்க விருப்பம் இல்லையா? முரளியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. போதுமா? உஷா என்ன சொல்ற? ஐம் சாரி முரளி, என் மனசுல இருக்கிறத தான் நான் சொன்னேன். ஐ எம் ஷாக்ட் உஷா. நீ என்கிட்ட நல்லா பழகினியே, இப்போ இப்படி சொல்ற? அஃப்கோர்ஸ் நான் உங்களோட இப்போ கூட நல்லபடியாக தான் பழகிட்டு இருக்கேன் முரளி. ஆனா என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு தெரியும் உஷா, உன்னை அந்த தொல்காப்பியம் தான் மிஸ்கைட் பண்றான். உனக்கு உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் சரியில்லை. டோன்ட் பி சிலி முரளி. நான் என்ன சின்ன பாப்பாவா மத்தவங்க பேச்சு கேட்டுட்டு என் வாழ்க்கையை டிசைட் பண்றதுக்கு? ஓகே, அதை விட உஷா, பட் நீ என்னை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? நான் உன் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சேன். என்னோட ஹோல் வெக்கேஷன் உன் பின்னாடி அலைஞ்சதுலயே போயிடுச்சு. அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என்ன முரளி குழந்தைத்தனமா பேசுறீங்க? ஒரு வெக்கேஷன் முழுக்க நீங்க என் பின்னாடி அலைஞ்சிங்கன்றதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உஷா, எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? முரளி இஸ் a nice guy. He is the most eligible bachelor. கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு நாங்க தப்பான ஆளை பாப்போமா? இங்க பாருங்க, முரளி ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கும் அவருக்கும் மேட்ச் ஆகாது. என்ன கேட்டா அவருக்கு தகுதியான ஒரு பொண்ணு அவர் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. இதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சோ இந்த விஷயத்துல நீ எங்க பேச்ச கேக்குறதா இல்ல? ஐயோ ப்ளீஸ், என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நீங்க முரளியை சஜஸ்ட் பண்ணீங்கன்றதுக்காக நான் அவரை வேண்டான்னு சொல்லல. இன்ஃபேக்ட் நான் முரளியோட நிறைய பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், அவரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். அதனாலதான் சொல்றேன், முரளியோட வேவ் லென்த் வேற, என்னோட வேவ் லென்த் வேற, ரெண்டும் மேட்ச் ஆகாது. இல்ல உஷா, இனிமே உன் பொண்ணுகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுறது வேஸ்ட். பதிலுக்கு பதில் பேசணுங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கு. இனிமே நான் எதுவும் பேச போறதில்ல. அப்பாடா சந்தோஷம். ஏமா ஏன் எல்லாரும் மனசும் கஷ்டப்பட முடியாது? ஏன் இப்படி நடந்துக்கிற? ஏமா நான் என்ன சின்ன குழந்தையா? என்ன வேணும் என்ன வேண்டான்னு எனக்கு கரெக்டா தெரியும். இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் ஏமா என்ன வற்புறுத்துற? இது என்ன நல்லவா இருக்கு? நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா எல்லாரும் மனசும் சந்தோஷப்படும். நீ கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லு. ஆமாமா, மத்தவங்க சந்தோஷத்தை பத்தி எல்லாம் யோசி. ஆனா வாழ போறவன் நான் இதுக்கு முழு மனசோட ஒத்துக்கணும்னு யோசிக்கிறியா? யோசிக்க மாட்டியே? தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த கல்யாண பேச்சு என்கிட்ட எடுக்காதமா. ப்ளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாத, என்ன விட்டுரு. இங்க பாருங்க முரளி, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலன்றதுக்காக நீங்க ஒன்றும் தகுதி இல்லாதவர்னு அர்த்தம் ஆயிடாது. அது எனக்கு தெரியும் உஷா, பட் ஐம் டோட்டலி அப்செட். நீ என்ன இவ்வளவு தீவிரமா வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன? முரளி ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட தனியா ஒரு வீட்டுல வாழ முடியும்னு எனக்கு தோணல. இது என்னோட குறையாவே இருக்கலாம். இதுல நீங்க வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. ஐ எம் சாரி உஷா, நீ தான் என்னோட ஒய்ஃப்னு என் மைண்ட்ல நான் செட் ஆயிட்டேன். அதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை கெடுத்துக்க சொல்றீங்களா? ஓ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட வாழ்க்கை கெட்டு போயிடும். எனக்கு தெரியும், நீ நல்லா தான் இருந்த, என் கூட நல்லா பேசின, நல்லா பழகின. ஆனால் அந்த தொல்காப்பியம் தான் உன்னை இவ்வளோ தூரம் ஸ்பாயில் பண்ணியிருக்கான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தான் நீ கிடைக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். ஷட் அப் முரளி, ஷட் அப். தொல்ச பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரியாததுனால அனாவசியமா வார்த்தையெல்லாம் விடாதீங்க. வெளில போங்க. நீ 1000 சொன்னாலும் இது எல்லாம் பிளான் பண்ணி தான் நடக்குது. ஆமாயா, பிளான் பண்ணி தான் நடக்குது. இதெல்லாம் தொல்சோட ஐடியா தான். அவர் சொல்றபடி தான் நடந்துக்கிறேன். போதுமா? நான் தொல்சு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சந்தோஷம் தானே இப்போ? நான் கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். பார்க்கறேன் இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கறேன். நான் என்ன ஈனாவானவா? வைக்கிறேன் ஆப்பு, அமெரிக்கன் ஆப்பு. Idiot.
அம்மா, ஜோதிடங்கிறது உண்மை, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பலர் இந்த ஜோதிடத்தை தவறா பயன்படுத்தி தவறா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த திருச்சிற்றம்பலத்தை தேடி வந்தீங்கன்னா நிச்சயமா உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். இல்லைங்க, எங்க பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு. அவ கட்டிக்கு போற பையனுக்கு அது இல்லையா. அதனால அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணவே கூடாதுன்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப விரும்புறாங்க. அதாம்மா விதி. ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து இன்னொருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னா திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது ஜோதிட உண்மை. ஆனா இந்த 2 ஜாதகர்களுக்கும் திருமணம் செய்து கொள்ளணுங்கிற விதி இருக்கு. கண்டிப்பா இவங்களுக்குள்ள திருமணம் நடந்தே தீரும். ஏதாவது பிரச்சனை வருமுங்களா? கண்டிப்பா பிரச்சனை வருமா? பலவிதமான கஷ்டம், பல போராட்டம், பல இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படதான் செய்யும். ஆனாலும் திருமணங்கிறது கண்டிப்பா 2 பேருக்கும் நடந்தே தீரும். இதுல மாற்றமே இருக்காது. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அதை பொறுமையா பார்த்துக்கலாமா? அப்போ இந்த பிரச்சனைக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? கண்டிப்பா பரிகாரம் உண்டுமா. இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான ஏகாம்பரநாதர் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள ஏகாம்பரருக்கும் அந்த அம்பாளுக்கும் இவங்களோட பேர் நட்சத்திரத்துக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து கொண்டால் இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல சுபிட்சமான ஒரு பலனை ஏற்படுத்தும். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணமா நீங்கி நல்ல ஒரு பலனை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயமா ஏற்படும். கண்டிப்பா இந்த பரிகாரத்தை இந்த நேரத்துல நீங்க செஞ்சுட்டா நல்லது. கண்டிப்பா செஞ்சிருக்குமா? சரி. सदमानं भवति सदा पुरुषः सदेन्द्रजाजुषेवेन्द्रजे प्रतिष्ठति धनं धान्यं पशुं भगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः. அடடா வாமா, வீட்டில் அப்பா அம்மாலாம் சௌக்கியமா இருக்கல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்னையும் உங்க குடும்பத்தில் ஒத்துரா நினைச்சு உங்க அம்மா பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. வாரம் நீ கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டது வீண் போகலம்மா. நல்ல புருஷனா கடவுள் உனக்கு தேடி கொடுத்துருக்காருமா. சொல்ல வேணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் நானும் உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லணும். என்ன தகவல்? நல்ல புருஷனா சாமி தேடி கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, அது அவரே ஸ்டே ஆர்டர் கொடுத்து நிறுத்திட்டாரு. என்னம்மா சொல்ற, நிஜமாவா? ஆமாங்க, சாமிக்கு என்ன தோணுச்சோ இந்த ஜோடி பொருத்தம் சரியில்லைன்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. என் கல்யாணம் நின்னு போச்சு. அடக்கடவுளே, பத்திரிக்கைலாம் அடிச்சு கொடுத்த பிறகா? என்ன பிரச்சனை? என்னம்மா காரணம்? எல்லாம் உங்க சாமி பண்ற வேலை தான். டென்ஷன் ஆகாதீங்க குருக்களே. அந்த மாப்பிள்ளை ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்பியிருக்காரு. அது தெரிய வந்துச்சு, அதான் விட்டு கொடுக்க வேண்டியதா போச்சு. என்னம்மா இது? பகவானோட சித்தம் இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. நான் கூட எதிர்பார்க்கல. என்ன பண்றது? அதான் மனக்குழப்பம் திருட்டுன்னு கோவிலுக்கு வந்தேன். சாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, அவர் பார்த்து எது பண்ணாலும் சரி. ரம்யா நாம்யாஹ சகுடும்பானாஷமஸ்ய வீர்யவதியாத்ர ஆரோக்கிய ஐஸ்வர்யானாபிவத்திர்த்தம் இட்டகாம்யா ருத்திர்த்தம் தனககஸ்துவாகனா ருத்திர்த்தம் ஆரோபிலகாத்ர. तन्नो विष्णु प्रचोदयात् सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति धनं धान्यं पशुं भगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्यमस्तु. இந்தம்மா. என்ன சாமி, ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க? நாங்க இப்பதான் வரோம். அர்ச்சனை யார்தோ என்கிட்ட கொடுக்குறீங்களே? பரவாயில்லம்மா, பகவான் யார்கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கரெக்டா சேர்த்துருவார். வாங்கிக்கோமா. எனக்கு புரியல. நீங்க கார்த்திக் தானே? எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நானும் கூட உங்களை பார்த்ததில்ல, ஆனா தெரியும்.
சரி, வந்த இடத்துல சாமியே நேரடியாக ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கு. தேங்க்யூ. சுவாமி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணதான் இருக்கார். தீர்காயுஷா இருங்கோ. தேங்க்ஸ். க்ஷேமமா இருங்கோ. போலாம். ரொம்ப வினோதமா இருக்குல்ல? சும்மா சாமி கும்பிட வந்தா ஃப்ரீயா அர்ச்சனை எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்குன்னு சும்மா இருந்துடாதீங்க. ஒழுங்கு மரியாதையா அர்ச்சனைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உண்டியல்ல போட்டுருங்க. கடவுளை ஏமாத்தாதீங்க. என் சாமி கண்ணை குத்திருமா? ஆ? தட்டிலே போட்டேன். அப்படியா? எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு இப்படி கொடுப்பாருன்னு. நல்லா இருக்கு இந்த கோயில். பிரம்மாண்டமா இருக்கு, அமைதியா இருக்கு. அடிக்கடி வருவீங்களோ? ம். எங்க வீட்ல எல்லாரும் இந்த கோயிலுக்கு தான் வருவோம். ஓ, ரொம்ப அமைதியா இருக்கு. அதுவும் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையில இப்படி கோயிலுக்கு வந்தா இன்னும் மனசுக்கு திருப்தியா நிம்மதியா இருக்கு. சந்தோஷமா மட்டும் இல்ல, நிறைய பேர் மனசு சங்கடத்தோட இருந்தாலும் வருவாங்க. எங்கேயாவது கொஞ்சம் நிம்மதி கிடைக்குமான்னு. இது என்ன ஆண்டாள் சன்னதின்னு நினைக்கிறேன். ஹேய் ரம்யா. ஆ ரம்யா பார்த்துருக்கல ஆனந்தி? ம், தெரியும். இன்விடேஷன்ல பார்த்தேன். கோயிலுக்குள்ள வர பழக்கம் உண்டா? அப்பப்போ வருவேன். நீங்க எப்படி? நான் அப்படிதான் எப்பாவது இந்த மாதிரி. இன்னைக்கு இவங்களோட ஐ எம் சாரி, இவங்க ஆனந்தின்னு நான் இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். ம், அடிக்கடி யோசிப்பேன் உங்களை எப்படா மீட் பண்ணுவோன்னு. ஏன்? அதுக்கு காரணம் உங்க மனசு தான். நடந்ததை ரொம்ப சாதாரணமா இயல்பா எடுத்துக்கிட்டீங்களே. உங்க குணம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஆனந்தி. எல்லாருக்கும் அவங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையணுங்கிற ஆசை தானே இருக்கு. கார்த்திக்கோட மனசுலயும் உங்க மனசுலயும் ஒரே மாதிரியான ஆசை இருக்குதுன்னு தெரியும் போது அதுல நான் கிராஸ் பண்றது நம்ம 3 பேரோட நிம்மதியும் கெடுக்கிற விஷயம் இல்லையா? என் முடிவால நம்ம 3 பேருக்கும் எந்தவித சங்கடமும் இல்லாம போயிடுச்சுல. அதுக்கு காரணம் உங்க பெருந்தன்மை தாங்க. அதை விடுங்க ஆனந்தி, வேற ஏதாவது பேசுங்க. வேற என்ன பேசுறது? சரி, நானே கேக்குறேன். 2 பேரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கீங்க. ஏதாவது கூட்டு பிரார்த்தனையா? இல்லை, ஃப்ராங்காகவே சொல்கிறேனே, ஆனந்தியோட ஜாதகத்தில் ஏதோ தோஷம்னு சொன்னாங்க. இந்த கல்யாணமே நடக்குமோ நடக்காதோன்னு ரொம்ப பயமாக இருக்கு. அதான் ஏதோ சக்தி வாய்ந்த கோயில் வந்தால் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி, மன அமைதி கிடைச்சதா? ம், உங்களை பார்த்து பேசினதுல மனசு ரொம்ப லேசான மாதிரி இருக்கு. இங்க வரதுக்கு முன்னாடி மனசு ஏதோ அலப்பாஞ்சிட்டே இருந்தது. இப்ப தெளிவா இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா? நாங்க அர்ச்சனை எதுவும் கொடுக்காம சாமி கிட்ட நின்றுட்டு இருந்தோம். குருக்கள் எங்க கிட்ட அர்ச்சனை செஞ்சதை கொடுத்தாரு. ஆனா அந்த அர்ச்சனை யாருக்கோ பண்ணதான். சரி, தெய்வம் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு நாங்க அதை வாங்கிக்கிட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ இப்ப மனசுல எதுவும் பாரம் இல்லையே, சந்தோஷம் தானே? அதான் சொன்னனே, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் மனசு ரொம்ப லேசாயிடுச்சுன்னு. என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அம்மா, நீங்கள் என்ன தனியாக வந்திருக்கீங்க? ஆமா. சரி வாங்க, நாங்கள் போகும்போது ட்ராப் பண்ணிடுறோம். இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் இன்னும் லேட் ஆகும் கிளம்புறதுக்கு. நீங்க கிளம்புங்க. சரி வரேங்க. பை. வரேன்.